சுசீலா சேட் அவர்களின் பாசபந்தம். ராஜேந்திரன் கடிதக்கட்டை பிரித்து பார்த்தான். எல்லா கடிதங்களுமே அவனுடைய மனைவி சோனலுக்கு வந்தவை. அவள் ஊரில் இல்லாத சமயத்தில் அவளுடைய கடிதங்களை பார்க்கிறோமே என்று சற்று தயங்கி கூசவும் கூசினான். ஆதரம் பின்வாங்கவில்லை. எனக்கும் இவளுக்கும் இடையே அப்படி என்ன ரகசியம் இருக்கப் போகிறது? இந்த உரிமை கூட கிடையாதா எனக்கு என்று தன்னையே கேட்டு ஆறுதலானான். விடையும் பெற்றுக்கொண்டான். ஒரு கடிதம் அவனுடைய கவனத்தை இழுத்தது. யாரோ சிறுமி எழுதிய கடிதம். கையெழுத்தும் புதியதாகவே இருந்தது. யார் இப்படி எழுதியிருக்கிறார்கள் இவளுக்கு? பிறந்தகத்துக்கு போயிருக்கிறாள். 2 நாளாவது ஆகும் சோனல் வருவதற்கு. ராஜேந்திரன் கடிதத்தை பிரித்து பார்த்தான். என் அன்பான அம்மா, உனக்கு வெகு நாளைக்கு பிறகு இன்று கடிதம் எழுதுகிறேன். அடிக்கடி உன்னிடம் இருந்து கடிதம் வந்தால் எனக்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். ஏனம்மா, நீ என்னை விட்டு தனியாக எங்கேயோ போயிருக்கிறாய்? என் சிநேகிதிகள் எல்லோரும் அம்மாவோடு தானே இருக்கிறார்கள். பாட்டியிடத்திலே நான் அம்மா கிட்ட போய் இருக்கிறேனே என்று கேட்டேன். பாட்டி கண்ணீர் பொங்க, நீ அங்கே போய் இருக்க முடியாது கண்ணே என்று சொன்னாள். ராஜேந்திர பாபு கோபித்து கொள்ளுவார் என்று பாட்டி சொன்னாள். யாரம்மா அவர்? நீ ஏனம்மா அவரோடு வீட்டிலே போய் இருக்க வேணும்? இனிமேல் உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாதம்மா. தினமும் உன் ஞாபகம் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த தடவை சீக்கிரம் வந்து சேரம்மா. இன்னும் 2 நாளிலே எனக்கு பிறந்த நாள் வருகிறதம்மா. எனக்கு 12 வயது. சீக்கிரமே வந்து சேரம்மா. உன் அன்புள்ள பெண் இலா. கடிதத்தை படித்து முடித்ததும் ராஜேந்திரன் திகைத்து போனான். இந்த இலா யார்? பெரும் புதிராக இருக்கிறதே. குழப்பமே குமிழிட்டு கொண்டிருந்தது. மற்ற கடிதங்களை விரைவாக படித்து முடித்தான். கவைக்கு உதவாதவை. சட்டென்று ஒரு காகிதம் அவனுடைய பார்வையை நிறுத்தி வைத்தது. எழுத்து சோனலுடையதுதான். ஏதோ நாள் குறிப்பு மாதிரி இருந்தது. பழைய விஷயம். இன்று ராஜேந்திரனை கண்டு அப்பா பேசிவிட்டு வந்தார். என்னை அவருக்கு மணமுடித்து வைக்கப் போகிறாராம் அப்பா. இது நடக்கக்கூடியதா? நான் விவாகரத்து ஆனவள், விதவையாகியிருப்பவள், ஒரு பெண் குழந்தைக்கு தாயாக வேறு இருக்கிறேன். இலாவின் அப்பாவை, என் காலஞ்சென்ற கணவரை இவ்வளவு சீக்கிரம் மறந்துவிட முடியுமா? விதி என்னை என்னவெல்லாம் ஆட வைக்கப் போகிறதோ. மனசல்லைக்கும் ஒரு எல்லை வேண்டாமா? ராஜேந்திரனிடத்தில் உண்மையை சொல்லிவிட்டால் என்ன? ஆனால் தைரியம் வரவில்லையே. ராஜேந்திரனுக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. இதை இவள் ஏன் என்னிடம் மறைத்து வைத்திருக்கிறாள்? என்னிடம் ஒளிவு மறைவே சோனலுக்கு இருந்தது கிடையாதே. இதை மட்டும் ஒளித்து வைப்பானேன்? சோனலுக்கு என்னிடம் மனப்பூர்வமான பிரேமை கிடையாது என்பது தெரிகிறது. இல்லை இல்லை, மனப்பூர்வமான பிரேமையால் தான் இதை மறைத்திருக்கிறாள். இருக்கும். புரிந்து கொள்ளவே முடியாத புதிர் பிறவிகள் பெண்கள். ராஜேந்திரன் பெருமூச்சுடன் எழுந்து சென்றான். சோனல் அவனை விடவில்லை. எண்ணங்களின் அரங்கில் அவள் மாறி மாறி தோன்றிக்கொண்டே இருந்தாள். அவள் அடிக்கடி ஏக்கம் பிடித்தவள் போல் இருப்பாளே. இதுதான் காரணமோ? அக்கம் பக்கத்தில் ஏதாவது குழந்தை உல்லாசமாக விளையாடினால் சோனல் ஆதுரம் பொங்க பார்த்து கொண்டிருப்பாள். கண்களில் நீர் மல்கும். நெஞ்சத்தின் தழுதழுப்பை முகம் காட்டிக் கொடுக்கும். இதற்கெல்லாம் அர்த்தம் உண்டு என்பதை நான் அப்பொழுது உணரவில்லை. காரணம் கேட்டால் தட்டி கழித்து விடுவாள். இப்படி ஒரு பொய்மையா? ராஜேந்திரனுக்கு வீட்டில் இருப்பு கொள்ளவில்லை. வெளியே கிளம்பி சென்றான். எங்கெங்கோ சுற்றிவிட்டு இரவுதான் திரும்பி வந்தான். சோனலின் கடிதம் வந்திருந்தது. 2 நாட்களில் வந்துவிடுவதாக எழுதியிருந்தாள். கொஞ்சம் சமணப்பட்டிருந்த வியக்குலம் கொதிக்கொள்ள தொடங்கியது. 2 நாளில் அவள் வராமல் என்ன செய்ய முடியும்? எப்படியும் என்றைக்காவது இங்கு வந்து சேரத்தானே வேண்டும். பாவம், அவளுக்கு வேறு போக்கிடமும் கிடையாது. இனி என்னால் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? அவளுக்குத்தான் என்ன சுகம்?
அன்று இரவு ராஜேந்திரனுக்கு உறக்கமே இல்லை. முடிவு காண இயலாத எண்ணத் தொடர் வந்து போய்கொண்டே இருந்தது. புரண்டு புரண்டு உடம்பு வலி கண்டதுதான் மிச்சம். சோனல் திரும்பி வந்து 3 நாட்கள் ஆகிவிட்டன. வந்த நாளன்று ராஜேந்திரன் அவளை தன் இயல்பான குதூகலத்துடன் தான் உவகை பூரிக்க மகிழ்ச்சியுடனே வரவேற்றான். இருந்தாலும் அதில் நிறைவு இல்லை போல் சோனலுக்கு தோன்றியது. போக போக அவனுடைய ஏக்கம் காட்டிக் கொடுத்தது. சோனல் துணுக்குற்றாள். எப்பொழுதும் விளையாட்டும் சிரிப்புமாக இருக்கும் வினோத பிரியரான இவருக்கு ஏன் இந்த இயல்பு மாற்றம்? சோனலுக்கு பல ஐயங்கள் எழலாயின. குற்றமுள்ள மனம் கழிவிரக்கத்தில் உழன்று என்ன பாடுபடுமோ அதையெல்லாம் அவளுடைய உள்ளம் பட்டுவிட்டது. ஒரு நாள் பயந்து கொண்டே கணவனிடம் நான் ஒரு விஷயம் சொல்லுகிறேன், வித்தியாசமாக நினைத்து கொள்ளாதீர்கள் என்றாள். ராஜேந்திரன் புன்முறுவலை வரவழைத்து கொண்டு, என்ன சோனல், இதுவரைக்கும் நான் அப்படி நினைத்திருந்தால்தானே இப்பொழுது நினைப்பதற்கு? அது சரி, நீங்கள் ஏன் என்னவோ போல் இருக்கிறீர்கள்? உற்சாகத்தை காணவில்லை. நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லையே. நடக்காத காரியத்தை பற்றி நினைத்து வருத்தப்பட்டு என்ன லாபம்? இருந்தாலும் மனசு கேட்கிறதா? சரி போ. சோனலுக்கு சட்டென்று ஓர் உண்மை பளிச்சிட்டது. இருவருக்கும் கல்யாணமாகி 10 வருஷங்கள் ஆகிவிட்டன. செல்வமும் செல்வாக்கும் நிறைந்த குடித்தனம். பரஸ்பரம் அன்புக்கோ தேய்வே கிடையாது. இருந்தும் குறைதானே. அன்பு உயிர் சின்னமாக ஒரு சந்ததி வாய்க்கவில்லை. நானும் நீயும் அடி, எதிரும் புதிரும் அடி என்று எவ்வளவு காலம்தான் வாழ முடியும்? இந்த கவலை இவரை வதைப்பதில் வியப்பில்லை, இருக்காதா? சோனலின் மனம் மிகவும் வேதனைக்குள்ளாயிற்று. இலாவின் நினைவு குமரி எழுந்தது. பொக்கிஷ மாதிரி ஒரு பெண் கண் நிறைய இருந்தும் அவளை கொஞ்ச முடியவில்லை. அருகில் வைத்து கொண்டு அன்பு சொரிந்து வளர்க்க முடியவில்லை. ஒதுக்கியும் ஒதுங்கியுமே சுமை வாழ்வு வாழ வேண்டியிருக்கிறது. பரிதாபம். தைரியமாக நிலைமையை ஒழிக்காமல் சொல்லிவிட்டால் என்ன? இவ்வளவு பிரியமாக இருப்பவர் என் சிறு வேண்டுகோளை நிறைவேற்றி வைக்காமலா போவார்? பாவம், நான் இங்கே புறப்பட்டு வந்தபோது இலா என்ன அழுகை அழுதாள். மனதை பாறையாக்கி கொண்டேன். ராஜேந்திரன் அவளுடைய மனத்தவிப்பை கூர்ந்து கவனித்து வந்தான். சாதாரணமாக பேசக்கூட நான் எழவில்லை. சிரமப்பட்டு, சோனல், நான் ஆபீஸ் போய் வருகிறேன், வரும்போது நேரமாகும் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். சோனல் சுயநிலைக்கு வந்து அவனை ஏறிட்டு பார்த்தாள். ராஜேந்திரன் படியிறங்கி போய்விட்டான். முகத்தை புதைத்து கொண்டு கேவி கேவி அவள் அழுதாள். சாயங்காலம் திரும்பி வந்ததும், சோனல், நான் ஒரு முக்கிய வேலையாக வெளியூருக்கு போகிறேன், தைரியமாக இரு, கூடிய விரைவில் வந்துவிடுகிறேன் என்று சொல்லி ஒரு சிறு பெட்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். ஏன், எங்கே என்று கேட்கவும் அவளுக்கு அவகாசம் கொடுக்கவில்லை. நெஞ்சத்தை துயரம் அப்படியே அழுத்தியது. மேலே கவலைப்பட அவளுடைய சிந்தைக்கு திராணில்லை. ராஜேந்திரன் போய் 4 நாள் ஆகிவிட்டன. ஒரு கடிதம் கூட போடவில்லை. இதுவரையில் ஏன் இந்த அலட்சியம்? அவர் எப்படி இந்த மாதிரி மாறினார்? பெரும் புதிராக இருக்கிறதே. வீட்டுக்குள்ளேயே சோனல் முடங்கி கிடந்தாள். தலைவாரவில்லை, முகம் அலம்பவில்லை, உடை கூட மாற்றிக்கொள்ளவில்லை. எதிலும் சலிப்பு, அதிருப்தி. அன்று காலையிலேயும் படுக்கையிலேயே முடங்கி கிடந்தாள். யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. சோனல் திடுக்கிட்டு எழுந்து போய் கதவை திறந்தாள். ஒரே பரபரப்பு. ராஜேந்திரன் தான். ஆனால் பின்னால் நிற்கும் பெண் யார்? விழி விரிய சோனல் பார்த்தாள். பிரமிப்பின் அதிர்ச்சி அவளை ஓர் உலுக்கு உலுக்கிவிட்டது. கால்கள் வெடவெடத்தன. அப்படியே தரையில் உட்கார்ந்து விட்டாள். கூட வந்த பெண் அப்பொழுதுதான் சோனலை பார்த்தாள். மறுகணமே அம்மா என்று கத்திக்கொண்டே ஓடி வந்து அவளை கட்டிக்கொண்டாள். சோனலும் சுயநிலை மறந்தாள். மகளை வாரி அணைத்து கொண்டாள். இலா,
வாத்சலமே சொல்லுருவாய் எதிரொலித்தது. இது என்ன அதிசயம்! வெகுநாள் பழகியவர் போல் ஒன்றி போய் தாயும் சேயுமாகிவிட்டீர்களே! வியந்து போனவன் போல் ராஜேந்திரன் பேசினான். சோனலுக்கு சட்டென்று நிலைமை நினைவு வந்தது. பதற்றத்துடன் அவனை ஏறிட்டு பார்த்தாள். அச்சம் புலப்பட்டது. அந்த பார்வையில் ராஜேந்திரன் உவகையுடன் மலர்ந்து நின்றான். அதே பழைய உல்லாச சிரிப்பு, அதே பழைய குதூகலம், குறும்பு. அவளுடைய வேதனை, கவலை, அச்சம் எல்லாவற்றையும் நொடியில் கரைத்துவிட்டது. அவனது உயிர் கலை துளும்பும் மென்னகை, பாசமும் பந்தமும் இணையவே முடியாது என்று முடிவு கட்டி வாழ்ந்தவளுக்கு இந்த இணைப்பு ஓர் அபூர்வ வரப்பிரசாதமாயிற்று. இதை அருளிய அன்பனை நன்றியுடன் நோக்கினாள். பாசத்தின் பிரதிபலிப்பையே அவனுடைய விழிகளிலும் தரிசித்தாள் சோனல்.